அருநெல்லிக்காய் அற்புதம் அற்புதம். மரம் மாமரம் வடுமாங்காய் வடுமாங்காயா குண்டு மாங்காய பழுத்துச்சு. போதும் பெரியமா, இங்க பாருங்க. ஒரு நாளைக்கு வந்தா பழம் மாங்காய் என்ன மாங்காய்? செந்தூரங்காயா? அருமையா இருக்கு. ஏதோ மஞ்சக்காட்டு மாங்காய், மஞ்சக்காட்டு மாங்காயா குண்டு மாங்காயான்னு தெரியலீங்க. தெரியுமா? மறந்ததா குறிஞ்சி குறிஞ்சி இங்க ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கு. அவ குறிஞ்சி வாங்கியிருக்காங்களா? பரவாயில்லையே. அவ இடம் தாங்க. அவங்கள காணா. எங்க அப்பா குறிஞ்சி இல்லைங்க. இங்க நாங்க வந்தா மாங்காய் இருக்குது நிறைய, வீணா போகுது பறிச்சுக்குங்க நாங்க, அதனால வந்தாங்க. மத்ததெல்லாம் மேல இருக்குது, எட்டலைங்க. சத்தம் பாரு, பயங்கரமா கேக்குது. பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. ஆமா, எந்த ஊர்ல? அவங்க தாளவாடியில வாங்கியிருக்காங்களா? உங்க காட்டுக்கு பக்கத்தாலயா? எங்க கோபிலே இருக்கு? எங்க? ஆமா, அதுக்கு முன்னால ஒரு ஊர் சூசைபுரம்னு ஒரு ஊரு, அங்க வளவாடியில சூசைபுரம். எங்க இருக்க? கோபியில இருக்கிறியா சூசைபுரத்துல இருக்கிறியா? தாளவாடிங்கய்யா, தாளவாடி. தாளவாடியில இருக்கிறியா? இந்த வாகை பாருங்க, ஒரு எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும். இங்க ஒரு தாத்தாட்ட சொல்லிரு எவ்வளவு மாங்கா. ஆமா, பாத்துட்டேன். பெரிய மாங்கோ, பெரிய மாம்பழம், வாகைவியன். எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு தான் பொறுத்தேன். இங்க பா, டிக்கிக்கு பின்னாடி காட்டிட்டேன். எனக்கு மரத்துக்கு நிறைய இருக்கு, ஆனா கட்டர் இருக்கு. கட்டர் அது ஒண்ணும் பண்ணாது. நீ மாங்காய் அது ஒண்ணு இப்ப அது கவனமா இருந்தா ஒண்ணும் பண்ணாது. கீழ இருந்து குச்சி எடுத்து அப்படியே வலையிலே பொறிச்சு எடுக்கலாம். குச்சி வலை, குச்சியும் வலையும் செஞ்சு கீழ இருந்தே எடுத்துக்கலாம். குச்சி வலை. சரி 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 சரி. நீ கொடுத்த மாம்பழம் 800 கிராம் இருக்குதுயா. அது ஜாங்கிரி பெரிய பழம். 800 கிராம் இன்னைக்குதான் பழுத்தது. எடுத்து எடை போட்டு பார்த்தா 800 கிராம் இருக்குது. 1 கிலோ வரும் மாதிரி தெரியுது. அடங்கப்பா. அது ஜாங்கிரின்னு ஒரு ரகம். கொஞ்ச நாளைக்கு தான் வருதுங்க, அப்புறம் நின்னு போயிருது. காய் இனிப்பா இருக்குங்க அது. அது அந்த கொட்டையை நான் என்ன பண்றேன், இது போட்டு பதியம் போடுறேன். போட்டுங்க. இப்ப ஏற்கனவே இங்க நிறைய பதியம் இருக்குதுயா. பெரிய பெரிய நீ போகும்பொழுது சொல்லியிருந்தேன், எக்கச்சக்கமா மா பழம் நிறைய வச்சிருக்கேன், பதியம் போட்டு வச்சிருக்கேன். ஒரு 10 வகை, ஒரு 8 வகையான உயர் ரக மாமரம்னா பதியம் போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பெருசு பெருசா ஆயிடுச்சு. பதியம் நிறைய மாமரம் போட்டு. மழை இல்லைங்க, அதான் பயமா இருக்குங்க. கொஞ்சம் தாக்கி பிடிக்கிட்டோம். பெருசா மரம் இல்ல, ட்ரிப் போட்டு மழை வந்துச்சுன்னா அதை உயிர் பிடிச்சிருக்கு. எல்லாம் வறண்டு கிடக்குது, மழையே காணாங்க. நேத்து ஒரு நாள் மழை. அப்படியா? மறுபடியும் வருவான். அது வர்றப்ப எல்லா நாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம்யா. சரிங்கய்யா, சரிங்க. சரி, நான் வச்சிருக்கா. சரி சரிங்க. எப்படி இப்ப